ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் ஓகே அந்த சப்ஜெக்டில் முக்கியமான ஏரியாஸ் என்னென்ன படித்தா ஈஸியாக நம்ம ஒரு 60 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் ஓகே 5 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைனுக்குள்ளேயே வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஓகே அதில் ஒரு யூனிட்டுக்கு ஒரு 5-6 லைன்ஸ் வந்து 6 கொஷின்ஸ் மாதிரி ஓகே கொண்டு வந்திருக்கு ஓகே ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அதில் ஒரு 10 பாயிண்ட் ப்ளஸ் ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி படுத்து வச்சுக்கோங்க. வேர்ல்டு டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 பாயிண்ட் ப்ளஸ் ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்ததுக்கான காரணம் அதோட கீ ஃபேஸஸ் என்னென்ன மாதிரி முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடந்தது அப்படிங்கிறது. இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு நம்ம எப்பவுமே பிரிப்போம் பார்த்தீங்களா. என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கா. இந்த பார்ட்லேருந்து ஒரு நல்லா வந்து படிச்சிட்டிங்கனால ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டெமோக்ரஸினா என்ன ஓகே, வேர்ல்டு டெமோக்ரஸி எப்படி இருக்குது, ஃப்ரெஞ்சில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ரெண்டாவதும் அதே தான் ஓகே. கீ ஆஸ்பெக்ட்ஸ் ரிலேட்டட் டு டெமோக்ரஸியை சாவி கீனா என்னது சாவி ஓகே. டெமோக்ரஸியை பற்றி கீ அம்சங்கள் முக்கியமான சாராம்சங்கள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின் இருக்கும். அதில் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பார்த்தோமா அதேமாதிரி அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸு அதில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் இது எல்லாத்தையுமே பற்றி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு நம்ம இந்தியா ஓகே, இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் அதோட கீ ஆஸ்பெக்ட் ஓகே. ஒன்றே இந்த ஏரியா நல்லா தெளிவாக வந்து படிச்சுக்கணும், இல்லை இந்த ஏரியா வந்து தெளிவாக வந்து படிச்சுக்கணும். இதுதான் வந்து யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் அந்த சிலபஸில் இருக்கிற முக்கியமான பார்ட்டு என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் ஆஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதுதான் ஓகே. இதை வந்து அப்படி நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அதில் 10 பாயிண்ட் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே. ரொம்ப ஓவராக கதை அடிக்காமல் டெக்னிக்கல் வேர்ட்ஸோட கொஞ்சம் தெளிவாக எழுதிங்கன்னா ஓகே இருக்கும். அடுத்து வேர்ல்டு டெமோக்ரஸிஸை பற்றி ஒரு 7 பாயிண்ட் 2 எக்ஸாம்பிள். அதில் ஃப்ரெஞ்ச் வேர்ல்டு டெமோக்ரஸி தான் என்ன வரப்போகுது, ஃப்ரெஞ்சும் வரப்போகுது அமெரிக்காவும் வரப்போகுது. இப்படி ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும் ஓகே. ஃபஸ்ட்டு டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்னால் என்ன ஓகே. இப்போ வேர்ல்டு டெமோக்ரஸின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போ வேர்ல்டு டெமோக்ரஸியில் என்னெல்லாம் வருது, ஃப்ரெஞ்சு வருது, அமெரிக்கா வருது, இந்தியா வருது ஓகே. இந்த மூணுத்தோட கீ ஃபேக்டர்ஸ் ப்ளஸ் முக்கியமான நடந்த ஈவெண்ட்ஸு ஓகே. டெமோக்ரஸியோட முக்கிய சாராம்சங்கள் என்ன, மொத்தமாகவே ஒரு 4 கொஷினுக்குள்ளே அந்த யூனிட்டே அடக்கிடலாம் ஓகே. ஃபஸ்ட்டு இது ஒரு பகுதி டெமோக்ரஸினா என்ன, அதோட மதிப்பு தன்மைகள் என்ன. அடுத்து வேர்ல்டு டெமோக்ரஸினா என்ன இருக்குது, வேர்ல்டில் தான் என்ன வருது, ஃப்ரெஞ்சும் வருது, அமெரிக்காவும் வருது, இந்தியாவும் வந்து வருது ஓகே. அதோட முக்கிய சாராம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஓகே இப்போ செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்குலர் அவருக்கு அதுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஓகே. 10 பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராம் புண்ணியனி வந்து செக்குலரிசத்தை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஓகே. ஓகே இந்தியன் கான்டெக்ஸ்ட்டில் செக்குலரிசத்தை எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க, மித்ததை காட்டில் இதுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். ராம் புண்ணியனி செக்குலரிசத்தை பற்றி அவருடைய பார்வையில் எப்படி எழுதுறாரு அப்படிங்கிறது தெரியும் ஃபஸ்ட்டு ஓகே. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அடுத்து ஓவராலாக எப்படி நம்ம படிக்கணுங்கிறது சொல்லிடுறேன் ஓகே. அடுத்து டிசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் ரிலீஜியன் ஓகே. மதம் சார்ந்த மாநிலங்கள் ஓகே, மாநிலங்கள் வந்து இருக்குது ஓகே. இப்போ வந்து பஞ்சாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்ஸ் அதிகமாக வந்து இருப்பாங்க ஓகே. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கொஞ்சம் இருக்கும் ஓகே. புத்திசம் ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும் ஓகே, ஒரு இடத்துல வந்து ஜெயினிசம் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல துறவிகள் அதிகமாக இருப்பாங்க. அந்த மாதிரி வித்தியாசமான மாநிலங்களில் எப்படி பிரிவினை இருக்குது, எப்படியா டிசோசியேஷன் ஓகே எப்படி பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துணும். ராம் புண்ணியனி ஃபைட் ஃபார் நான் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் செக்குலரிசம். அந்த ராம் புண்ணியனி கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா ஓகே. அவரோட கண்ணோட்டம் செக்குலரிசத்தை எப்படி இருக்குது, நான் டிஸ்கிரிமினேஷனில் இந்தியாவில் அவரோட கண்ணோட்டம் எப்படி இருக்குது, அதற்காக அவர் முன்வழிந்த மொழிகள் யாவை ஓகே. அவர் என்னென்ன ஃபைட் பண்ணி அவரோட என்னென்ன வேர்டிங்ஸ் வந்து சொன்னார் அப்படிங்கிறதும் ஓகே. ராம் புண்ணியன் எப்படி அறிஞ்சிக்கிட்டாரு, அவரோட பார்வையில் எப்படி இருக்குது, அவர் என்னென்ன மாதிரி செயல்களை மேற்கொண்டார் அப்படிங்கிறது ஓகே. அடுத்து செக்குலரிசத்தை பற்றி ராம் புண்ணியன் எப்படி நினச்சிருக்காரு அப்படிங்கிறது. இப்போ இந்த யூனிட் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்குலர் வேல்யூஸ்னு என்னென்னு தெரியணும். அடுத்து ராம் புண்ணியனி செக்குலரிசத்தை எப்படி அவரோட பார்வையில் எடுத்துக்கிட்டாரு, அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்தது ஓகே, எப்படி அதை ஆராய்ச்சி பண்ணார், அதற்கு அவர் எடுத்த நடவடிக்கைகள் அவர் எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த ராம் புண்ணியனியை வச்சு அந்த செக்குலரிசம்னு என்ன, ராம் புண்ணியனி எப்படி பார்வை எடுத்திருக்காரு, செக்குலரிசத்தை பற்றி அவர் என்ன யோசிச்சிருக்காரு, அதுக்கான அவர் திட்டங்கள் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஓகே. இதான் வந்து செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். இந்த ராம் புண்ணியனிங்கிறத வந்து 3த்தையும் நல்லா டிக் அடிச்சு வந்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த செக்குலரிசம்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும் ஓகே. இது யூனிட் 2 வேல்யூ. அடுத்து யூனிட் 3 ஓகே. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் திங்கிங் மெத்தட் ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் ஒரு பாயிண்ட்ஸ் ஓகே, ஒரு 10 பாயிண்ட் வரைக்கும் ஓகே. 10 ஹெட்டிங் போட்டுருங்க. அந்த ஹெட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸாக வந்து இருக்கணும் ஓகே. அடுத்து இண்டக்டிவ் திங்கிங் அண்ட் டெடிக்டிவ் திங்கிங்னா என்ன அப்படிங்கிறது ஓகே. இதே வந்து நம்ம எப்பவுமே இப்போ பார்த்திங்கன்னா 2 துண்டாக வந்து பிரிச்சிடும் ஓகே. இது வந்து அடுத்த யூனிட் ஓகே. மொத்தமே வந்து ஒரு 6 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து வேலிடேட்டிங் ஃபேக்ட்ஸ் யூஸிங் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் ஓகே. சயின்டிஃபிக்
திங்கிங் மெத்தட் எப்படி இருக்கணும், இண்டக்டிவ் திங்கிங் டிடக்டிவ் திங்கிங் எப்படி வேறுபடுது, அதை எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க நடைமுறை வாழ்வியல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து எடுத்துக்கணும். ஓகே, அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷனலிசம் அண்டு சயின்டிஃபிக் டெம்பர், இது ஒரு பகுதியாக இருக்கும். ஓகே, இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாஃப் வந்து நல்லா வந்து படிச்சுட்டு இருக்கீங்களா, ஓரளவுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து வந்துடும். ஓகே, இண்டக்டிவ் திங்கிங்னா என்ன அப்படிங்கிறது. ஓகே, இது தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் சோசியல் எத்திக்ஸ். ஓகே, சோசியல் எத்திக்ஸ்னால் சமுதாயத்தில். ஓகே, அதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க. இதனால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, ஓகே, இதனால் இந்த சோசியல் எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ் நடக்குது, ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து அது என்னென்ன மாதிரி விதத்தில் வரப்போகுதுன்னா ஜெண்டர் பயாஸ், ஆண் பெண் இஷ்யூஸ் என்னென்ன இருக்குங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஜெண்டர் வயலன்ஸ், பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய கொடுமைகள். ஓகே, சோசியல் டிஸ்கிரிமினேஷன், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து படிச்சுக்கணும். ஓகே, கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் அண்ட் பாலிசிஸ். ஓகே, அந்த சிலபஸ் எப்படி சொல்கிறேன்னு போகக்கூடாது, அதை ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு அப்படி கோர்வையாக படிச்சுக்கணும். சோசியல்னு இருக்குது, அது சமுதாயத்தில் எப்படி என்ன காரணங்களால் ஏற்படுது. அதில் முதல் காரணம் பார்த்திங்கன்னா ஜெண்டர் பயாஸ், ஆண் பெண் பாவனை. ஓகே, ஜெண்டர் வயலன்ஸ், அதில் பெண்களோட இது எப்படி பாதிக்கப்படுறாங்க. அடுத்த டிஸ்கிரிமினேஷன் சொசைட்டியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, அப்போ அந்த இது பாதிப்புகள் ஏற்படுதுன்னு தெரிஞ்சாலே அதை ப்ரொடெக்ஷன் பாலிசிஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, அதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க, ஓகே, அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ் இன் டீட்டெயில்ஸ். ஓகே, ஒரு கோர்வை மாதிரி ஒரே கொஸ்டினாக டீட்டெயிலாக படிச்சிட்டோம் அப்படின்னா எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் எத்திக்ஸ். ஓகே, அதில் அமெரிக்கன் ப்ரொமித்தியஸோட பார்வையில் எப்படி இருக்குது, அதோட டிரான்ஸ்பரன்சி, அதோட சயின்டிஃபிக் பர்சூயிட்ஸ் என்ன. ஓகே, இது சயின்டிஃபிக் எத்திக்ஸு, அமெரிக்கன் ப்ரொமித்தியஸ் எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது. அடுத்து சயின்டிஃபிக் எத்திக்ஸ்லேயே டிரான்ஸ்பரன்சியும் ஃபேர்னஸையும் பற்றி ஓப்பன்ஹைமர் அவரோட பார்வையில் என்ன சொல்கிறார், லென்ஸ் அப்படின்னா பார்வையில் சொல்கிறது. ஓகே, அடுத்து சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ், என்னென்ன மாதிரி புதுவிதமான அறிவியல் ஆராய்ச்சிகள் நம்மளோட சொசைட்டியை வலிமைப்படுத்துறதுக்கு, அதாவது முன்னெடுத்து வல்லரசாக்கிறதுக்கு இது பண்ணாங்க அப்படிங்கிறது. அதே அன்ஃபேர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, நல்லது இருந்தால் கெட்டதாக இருக்கும். ஓகே, அந்த அன்ஃபேர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து எடுத்து சொல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஒரு சயின்டிஸ்டோட ரோல் என்ன அப்படிங்கிறது அமெரிக்கன் ப்ரொமித்தியஸ் அவரோட பார்வையில் எப்படி சொல்கிறீங்க. அப்போ இந்த கொஸ்டின் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் எத்திக்ஸ்னால் என்னென்னு தெரியணும், அமெரிக்கன் ப்ரொமித்தியஸ் என்ன சொல்கிறாரு, ஓப்பன்ஹைமர் அதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரியணும். அடுத்து ஒரு சொசைட்டி வளர்வதற்கான சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியணும். அண்டு அன்ஃபேர் அப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஒரு சயின்டிஸ்ட்டாக ஒரு சொசைட்டிக்கு என்ன ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாரோட பார்வையில் சொல்லணும், அமெரிக்கன் ப்ரொமித்தியஸோட பார்வையில் சொல்லணும். இதிலே இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். கீழே வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் வேணால் கமெண்ட் எழுதுங்க.